பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதேள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களில் இருந்து மக்களுக்காக. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். 2-3 முக்கியமான விடயங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று ஒரு விவாதம். நாங்கள் நடுநிலையானவர்கள், மக்களுக்கானவர்கள், தமிழர்களுக்கானவர்கள், திராவிடர்களுக்கானவர்கள் என்று பல முகங்களோடு பேசக்கூடிய பிரபலமான சன் தொலைக்காட்சி ஒரு அரசியல் விவாதம். அது தலைப்பு என்ன வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதை நோக்கி நகர்கிறது 2026 தேர்தல் களம் அப்படின்னு போட்டுட்டு, நடுவில் ஸ்டாலின் அவர்களுடைய படம் பெருசாக போட்டுட்டு, பக்கத்திலே எடப்பாடியார், அந்த பக்கம் இந்த பக்கம் செல்வ பெருந்தகை, அப்புறம் டிடிவி தினகரன், திருமாவளவன், விஜய், பார்த்தா அமித்ஷா தேசிய தலைவர்ன்றதால பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக பிரேமலதா அம்மா, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு விவாதம் நடத்துகிறாரு. இவர்களுடைய யோக்கியதை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். இதை சொல்லிட்டு பிரதான சொல்ல வந்த விஷயம் வேற. இதில் என்ன அவங்க சொல்ல வராங்கனாக்கா, இதில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக, அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, இதை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக அதை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களுடைய படமும் அதிகபட்சமாக போனாக்கா 3-4% வாங்கினவங்க தான். இது நிறைய பேர் 1%, 2% தொங்கிட்டு இருக்கிறவங்க. அதிகபட்சமே 4%. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து தேமுதிக கூட இப்போ 4% தான் வந்திருக்குதுன்ற நிலைமைக்கு இருக்குது. ஆனால் இவர்களெல்லாம் அழித்து படத்தை போட்டு எதை நோக்கி நகருது தேர்தல் களம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய அந்த தலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8% வாங்கின நாம் தமிழர் கட்சி ஒரு புறக்கணிப்பு. இது திராவிடத்தினுடைய ஒரு குறுக்கு சால் ஓட்டுற புத்தின்றது. அதாவது நான் உங்களை கண்டுக்கவே மாட்டேன். இப்படி தான் தமிழ் ஆளுமைகள் இந்த திராவிடம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படிலாம் புறக்கணிப்பு செய்து அழித்தது. இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதால அந்த வலைத்தளங்கள் மூலமாக உலகம் முழுக்க பல தகவல் போய் சேருது. இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த தகவல்கள்லாம் வெளியில் தெரிய வருது. இவங்கக்கிட்ட இந்த ஊடகம் வச்சுக்கிட்டு இந்த ஊடகத்தை இவர்கள் மட்டுமே பிரபகண்டா பண்ணிக்கிட்டு தமிழ் தேசிய தளங்களை எல்லாமே அழித்து ஒழிச்சிருக்கு இந்த 60 ஆண்டு காலத்தில். இது வரைக்கும் 6 நூற்றாண்டுகளுக்கு மேலே இதுதான் ஒரு செய்தா. அதான் நம்ம சொல்ல வரோம். ஒரு 8% வாங்கியிருக்கிற நாம் தமிழர் கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, 3வது கட்சி, அதான் தமிழ்நாட்டுக்குள்ள. இதை நீங்கள் வைத்து விவாதம் தலைப்பிட்டிருக்க வேண்டுமா இல்லையா? அப்போ இந்த திராவிடம் இது வரைக்கும் என்ன மாதிரியான குறுக்கு புத்தியில் இருந்திருக்குது, எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி உணர்ச்சியோடு இருக்குது. தமிழர் என்ற ஒரு அரசியல் எழுந்துடக்கூடாது, வேறு எந்த அரசியல் வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம். சாக்கடைக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்குன்னு வந்தாலும் கூட அந்த கட்சியை நாங்கள் தூக்கி வச்சு பேசி கொண்டு இருப்போம். எது வேணாலும் வரலாம். தமிழ் தேசியம், தமிழர் அப்படின்னு வந்துடக்கூடாது. சாணி வாரி அடிக்கணும், அவங்கள அவமானப்படுத்துறது பக்கம் புறந்தள்ளி வைக்கணும். எப்படி ஒதுக்குறாங்கன்றதை பாருங்கள். இதுதான் இவர்களை எல்லாம் நீங்கள் அடையாளம் காணணும். தமிழ் மக்கள் அடையாளம். திராவிடம் என்ற போர்வையில் வருவான், திருட்டுத்தனம் செய்வாங்க. தமிழர்களை புறந்தள்ளிட்டால் தமிழர்களுக்கான எல்லா தளத்தையும் நீர்மலமாக்கிட்டு இவர்களது மட்டுமே தூக்கி பிடிச்சி நிறுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த ஊடகம். இதை நல்லா அடையாளம் பார்த்துக்குங்க. இவர்களெலாம் புறக்கணிப்பு செய்யணும் சமூகத்தில். அதுதான் விஷயம். இவர்களெல்லாம் புறக்கணிப்பு செய்யாமல் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இதை பார்த்துக்கிட்டு இவர்கள்ட்ட போய் விவாதத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் அதுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். அதுதான் முக்கியம். அதிமுக புறக்கணிப்பு செய்திருக்குது. மற்ற கட்சிகள் குறிப்பாக நாம் தமிழர் அதை செய்யணும். ஐயோ அந்த ஊடகத்தை விட்டால் நமக்கு வழியே இல்லையா, அந்த எண்ணத்துக்கே வர வேணாம். மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு 1000 வழி இருக்குது. எப்படிப்பட்டவர்கள்ன்றதுக்கு சொல்ல வர. அடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு மிகப்பெரிய அளவில் சாதி வளர்ப்பை செய்திருக்கிறது. கோவை அவினாசி பாலம், அவினாசினுடைய அந்த மேம்பாலம்
கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் கிட்ட 1700 கோடி பட்ஜெட்டில் திறந்திருக்கிறதுக்கு ஜிடி நாயுடு அப்படின்ற ஒரு பேரை வந்து வச்சிருக்குது. சாதிய ஒழிச்ச கட்சிங்க இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கும் அதை தான் சொல்லிட்டு ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சி. இந்த பேர் நேற்று வச்சதுலேருந்து எல்லா தரப்புலையும் ஒரு பெரிய விமர்சனம் போயிட்டுருக்கு. யார் இந்த ஜிடி நாயுடு அப்படின்னு பார்த்து தேடி தேடி பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ சயின்டிஸ்ட்டுன்னு சொல்ல வராங்க. அவர் கண்டுபிடித்த இயந்திரம் ஏதாவது பேட்டன்ட் ஆகியிருக்கிறதா, ஏதாவது அந்த இன்ஜின் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, ஒரு ரேடியோ வந்து அது இருக்கட்டும். நிறைய சாதனையாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நீங்கள் ஒரு விஞ்ஞானி பேரை தான் வைக்கணும்னாக்கா அப்துல் கலாம் பேரை ஐயா அவர் பேரை வைக்கலாம், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பேரை வைக்கலாம். இன்னும் தமிழ் தளத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச மிக பெரும் ஆளுமைகள்லாம் இருக்கலாம். அது என்ன நீங்கள் ஜிடி நாயுடுன்னு மட்டுமே கொண்டு போய் வச்சுட்டாருன்னா இல்லை, அவர் ஒரு வேளை சுதந்திர போராட்ட தியாகி அதை மதிக்கிறதுக்காக இந்த அரசு வச்சிருக்கிறதோ அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சரி, ஏதாவது அரசியலில் வந்து நீதி கட்சியிலிருந்து வந்து இந்த பரம்பரையாக இருக்குமோ, ஏன்னா திராவிடம் தேடி தேடி அந்த மாதிரி ஆளை தானே கொடுக்கும் அப்படின்னு பார்த்து நீதி கட்சியில் எங்கேயாவது ஜிடி நாயுடு பேர் ஏதாவது இருக்குதானே ராத்திரெல்லாம் கொஞ்சம் தொழாவிட்டு இருந்தோம். தெரிஞ்ச நபர்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இவர் ஏதாவது பங்கெடுத்துட்டு இருக்கிறாருன்னா அரசியல் தளத்தில் முற்றாக கிடையாது அப்படின்றது தான் ஒன்று. என்ன செய்திருக்கிறாருன்னா வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருந்தார் மாதிரியான கணக்கு தான் அவர் இருந்திருக்கிறாரு. அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் இராணுவ தளபதி ஒருத்தருடைய பேரில் அவருடைய கல்லூரியை தொடங்கி நடத்தியிருந்தார். அதுதான் இன்றைக்கி ஜிடி நாயுடு கல்லூரியாக மாறி இருக்கிறதா ஒரு தகவலை சொல்ல வராங்க. சமூக வலைத்தளத்தில் இருக்குது, மற்ற இடத்துல இருக்குது. அதிமுகவை சேர்ந்த பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஊடக பிரிவில் இருக்கக்கூடிய தம்பி காந்தி கணேசன் அவர்கள் முன்னாடி தமிழ் தேசிய தளத்தில் தான் தம்பி இருந்தார். அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் வந்துட்டு 2020 அதிமுக ஆட்சியின் போது எடப்பாடி முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் 1700 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த கோவை அவினாசி பாளையம் மேம்பாலம் கட்டுவதற்கான திட்டத்தை தொடங்கிட்டார். இல்லை அதிமுகவுக்கு பங்களிப்பு இல்லை, நிதியை ஒதுக்குனது. அதை இப்போ வந்து கிட்டத்தட்ட 8 கோடியே என்னவோ கடன் இது வரைக்கும் வந்திருக்குது. இவர்கள் வாங்கினது மட்டுமே 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன். 5 லட்சம் கோடி, இது வரைக்கும் 8 கோடின்னு சொன்னல, 8 லட்சம் கோடி. இப்போ இவர்கள் வாங்கினது மட்டுமே 5 லட்சம் கோடிக்கு மேலே போயிருக்கு. அதில் ஏதாவது இந்த பாலம் கட்டினாங்களா 1700 கோடியை ஒதுக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. இது அதிமுக ஆட்சியில் அவர்கள் வாங்கி வைத்த 3.5 கோடி கடன் இருக்குது இல்லை, அதிமுக ஆட்சியில் மொத்த கடனே அவ்வளோதான். அதில் இது 1700 கோடி பட்ஜெட் ஒதுக்கி பண்ண திட்டம் இது. அது இது அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது அப்படின்னு எதுவுமே இல்லை. நேராக இவர்கள் திறந்துட்டார். பொற்கால ஆட்சியில் திறந்து வைக்கப்படுவதாக சொல்லி அறிவிச்சுட்டு உடனே பார்த்தா ஜிடி நாயுடு. அது என்ன ஜிடி நாயுடு அப்படின்னாக்கா அப்பா பேர் இவர் பேர் வந்து கோபால்சாமி, அடுத்தது துரைசாமி. ஜிடி முதல் எழுத்த ஜிடி நாயுடுன்னு. அது கோபால்சாமி துரைசாமி பாலன்னு வச்சாக்கா ஆகாதானா? எங்களுக்கு ஆகாதுங்க, நாங்கள் சாதியை ஒழிக்கிற கட்சிங்க, நாங்கள் சத்தியமாக நம்புங்கன்னு. எப்படிப்பட்ட ஒரு மோசமான, இது எப்படிப்பட்ட ஒரு யோக்கியமற்ற அயோக்கியத்தனம்னே சொல்லிடலாம். அது என்ன நேரடியாக சுற்றி வரைச்சு அயோக்கியத்தனம் பாருங்க இவங்க வச்சுட்டு. அது என்ன வந்து ஜிடி நாயுடு சாதியை ஒழிக்கிறது, நாங்கள் பெரியார்னு நாடு முழுக்க சிலையை வச்சுக்கிறேன், இந்த பக்கம் சாதியை வளர்த்துட்டு இருக்கிறீங்க, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஒருத்தர் கூட இதில் கேட்கல. இதில் வந்து கோவை ராமகிருஷ்ணன் போஸ்டர் ஒட்டினது தான் ஒரு பதிவு வந்திருக்குது. அவர் ஒட்டினாரா இல்லையா, அவர் பேரை போட்டிருக்காங்களா இல்லையான்னு அவர் தான் சொல்லணும். பெரியார் திராவிட கழகம்னு அவங்க பேரை போட்டுக்கிட்டு வந்து ஜிடி நாயுடு பேரில் வந்து பாலம் திறந்து அவருக்கு பேர் வைத்ததுக்காக நன்றி போஸ்டர் ஓட்டுறீங்க, வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம்? பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் கூட்டம் எல்லாம் நீங்கள் சேர்ந்துக்கின்னு கருஞ்சட்டை போட்டு ஒரு காலகட்டத்தில் தருமபுரி தேர்தல் நேரத்தில் சாதி கட்சிக்கு உங்கள் ஆதரவு வேணான்னு பேட்டி நீங்கள் பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சியாக. இப்போ திமுக மாடல் அரசு செய்திருக்குது சாதி கட்சி அரசியலாக இல்லையா? அதனால் உங்கள் பேர் சாதி பேர் வச்சுக்கிட்டாருன்னா அதுக்கு போஸ்டர் நன்றின்னு ஓட்டுவீங்க. மற்ற தமிழ் சமூகத்தில் சாதி பேரை சொல்லி அரசியல் பண்ணால் அது சாதி கட்சின்னு பிட் நோட்டீஸ் கொடுத்து புறக்கணிக்கணும்னு வேறு சொல்லுவீங்க. உங்கள் ரெட்டை வேடம் எத்தனை ஆண்டு காலத்தில் இருக்குது சொல்லுங்கள்? ஒரு பக்கம் நாங்கள் சாதியை ஒழிச்சதே நாங்கள் தான் தமிழ்நாட்டில்ன்றீங்க, ஒரு பக்கம் சாதியை கூட தூக்கிட்டு வர்றதே, சாதி பெருமையை பேசுகிறதே நீங்கள் தான். அதெல்லாம் உங்களுக்கு ரெட்டியார் நாயுடுனா மட்டும் சாதியெல்லாம் கிடையாது, அது பெருமையாக தூக்கிக்கிட்டு வருவீங்க. அதில் குறிப்பாக இந்த சமூகத்தை தூக்கிட்டு வரீங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் நீங்கள் கோவிச்சிக்காதீங்க. நான் இந்த அரசியலை சொல்கிறேன், திராவிட யோக்கியத்தனத்தை நான் சொல்ல வரேன். இந்த பக்கம் நாங்கள் சாதியை ஒழிக்கிற ஆட்கள்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஈழ பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் 2009 முன்னாடி வரைக்கும் இந்த கருஞ்சட்டை கோஷ்டிகள்லாம் சேர்ந்துட்டு நாங்கள் தான் ஈழத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் தான் இப்படியான பயிற்சிகளுக்கு இடம் கொடுத்தோம், நாங்கள் தான் கூடவே துணையாக இருந்தோம், எல்லாம் கரெக்டு. 2009 என்னையா கீழ்ச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் படுத்துட்டாங்க. துரோக அரசியல், திமுக செய்தது துரோகம் அப்படின்னு எந்த கருஞ்சட்டையும் பட்டவர்த்தனமாக பேட்டி கொடுக்கவே இல்லை. போய் எல்லாமே பதுங்கிட்டீங்க.
அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு தீர்மானம் போடுது, இந்த கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி ஒன்றாக இருந்த பெரியார் திராவிட கழகம்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து நாங்கள் ஈழ பிரச்சனைக்கு 10% தான், மீதி 90% சாதிய ஒழிப்புக்காகத்தானே. ஏன்டா நீங்கள் சாதியை ஒழிக்கிறேன்னு சொன்ன இந்த கோஷ்டிங்கள்லாம் இப்போ இந்த சாதி பேரில் பாலம் வச்சதுக்கு ஒரு எதிர்ப்பும் தெரியல, எல்லாம் படுத்துக்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் சாதி எந்த ரூபத்தில் வந்தாலும் நாங்கள் வந்து தடி கொண்டு அடிப்போம், எப்படி படம் எடுத்தாலும் அதை நான் தடி கொண்டு அடிப்போம். ஐயா வீரமணி எங்கே போய் படுத்துக்கிட்டீங்க நீங்கள்? அது என்ன ஜிடி நாயுடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறாருன்னா அப்போ போய் படுத்துக்குவீங்களா? எதிர்க்க மாட்டீங்களா? சாதி பேரில் யார் வச்சாலும் இது ஏற்க மாட்டேன்னு ஒரு துணிச்சல் உங்களுக்கு வருகிறதா இல்லையா? ஏன் உங்களுக்கு மட்டும் வர மாட்டேங்குது? இந்த கருஞ்சட்டைகளுடைய போலித்தனத்தை நான் சொல்ல வரேன். சாதியை உண்மையிலேயே ஒழித்தவர்கள் எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கிறாங்க. இதே ஈரோட்டுக்கு பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோட்டில் வந்து பெரியார், கோபிச்செட்டிப்பாளையத்தில் லட்சுமண ஐயர்னு சொல்லிட்டு எவ்வளவு பித்தலாட்டம் பாருங்க. இந்த மனுஷன் சாதியை ஒழிக்கிறதா அவர்கிட்ட பத்திரிக்கை இருக்குது, காசை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டே சுற்றி இருந்தார். சாதியை ஒழிப்புன்னு எழுதினாரு, போகிற இடத்துல பேசி நின்றார். சேரிகள்லேயே போய் நம்மளாம் சாதியை ஒழிக்கணும் தோழர்னு இன்ன வரைக்கும் அங்கே தான் இயக்கம் கட்டுறாங்க. ஊர் தெருவில் எங்கேயுமே இயக்கம் கட்டுறது இல்லை, புரியல. ஊர் தெருவில் எங்கேயும் பெரியார் படிப்போம் வச்சு திருந்துங்கன்னு அங்கே சொல்கிறது இல்லை, சேரிகளில் மட்டும் வச்சுட்டு. ஏன்னா இவங்க தானே உனக்கு வேணும், இவங்க தானே இலக்காரம், தொடர் சாதியை ஒழிக்கலாம். எங்கே யார் சாதி ஒழிப்புக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள்கிட்டே போய் சாதியை ஒழிக்கணும்னு. இதான் உங்கள் லட்சணம் ஆகுது. வேறு என்ன செய்திருக்கீங்க இத்தனை வருஷத்தில்? இந்த பக்கத்தில் கோபிச்செட்டியில் பார்த்தீங்கன்னா லட்சுமண ஐயர் பேசிக்கிட்டு இல்லை, அந்த மக்களோடு சேர்ந்து பழகிட்டு இருந்தார். அவர் வீட்டினுடைய உள்ளடுக்குன்னு சொல்ல சமையல் கட்ட வரைக்கும் பட்டியலின மக்களை உள்ளே கொண்டு போய் விட்டுக்கிட்டு அவங்க தான் வேலை செய்துட்டு இருந்தாங்க, அவங்க தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்க தான் ஒன்றா சகோதரர்களாக இருந்தாங்க. நான் சமீபத்தில் போனேன். நான் சொல்கிறது எப்போனா சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் தொடங்கி அதுக்கு பிந்தின காலகட்டம் வரைக்கும் லட்சுமண ஐயர். அவர் இறந்த பிறகு அவங்க வாரிசுகளும் இன்றைக்கி அந்த வாரிசு அப்படியே இன்றைக்கி இருக்குது. அதே வீட்டில் அதே அவர்களாக அருந்ததி மக்கள், பட்டியலின மக்கள் அங்கே எல்லாமே எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்றா தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய இடத்துல குறிப்பிட்ட ஒரு பகுதியை ஒதுக்கி சொந்த பட்டா நிலத்தில் அந்த மக்களுக்கு குடியிருப்பை கட்டுவதற்காக அந்த நகரம் இன்னைக்கு இருக்குது. பெரியார் எங்கேயாவது அந்த மாதிரி ஒதுக்கி கொடுத்து அந்த மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு என்னுடைய பட்டா நிலத்தில் ஊர் தெருவுக்கு ஒட்டி நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னீங்களா? எங்கேயாவது செய்திருக்கீங்களா? அடுத்தது அந்த லட்சுமண ஐயர் அவருடைய இடத்துல, அவருடைய பட்டா இடத்துல இந்த காந்தி வந்து அர்ஜன் சேவான்னு தொடங்குறப்ப அந்த பிள்ளைங்கள்லாம் படிக்கணுன்றதுக்காக ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறாரு. இன்றைக்கும் அந்த பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் IAS IPS அதிகாரிகள் உள்பட உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி நிதி உதவியோடு நடந்துக்கிட்டு இருக்குது. தன்னுடைய நிலத்தில் தன் சொந்த பணத்தை போட்டு பள்ளிக்கூடம் கட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள்லாம் வந்து படிங்க, நீங்கள் மேலே வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்தவர் லட்சுமண ஐயர். இன்னும் சொல்லப்போனால் பெரியார் அந்த ஊர் பக்கத்து பிரச்சாரம் பண்ணினாக்கா இந்த லட்சுமண ஐயர் வீட்டில் தான் நல்ல பஜ்ஜி சூடாகவும் நல்ல காஃபியும் குடிச்சு விட்டு அவர்கிட்டயே காசும் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே போய் பாப்பா ஒழிங்கன்னு பேசிட்டு திரும்ப இங்கே தான் வந்து காஃபி குடிச்சிட்டு போகிறதா சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லட்சுமண ஐயரை நீங்கள் ஊர் முழுக்க சிலைகளாக வச்சிருந்தா உங்களுக்கு அப்படியே கையில் சுலுக்கு வந்துருச்சா? கேட்டால் பார்ப்பனை எதிர்ப்புன்றீங்க. நீதி கட்சியில் தொடங்கி இன்ன வரைக்கும் பார்ப்பனை கால் பிடித்து தான் திராவிடம் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எந்த இடத்துலையும் நீங்கள் பார்ப்பனர்களை வெறுக்கவே இல்லை. ஆனால் அதிகாரத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துன்னா மட்டும் பார்ப்பன ஆரியத்தை எதிர்க்க வேண்டும். ஏன் லட்சுமண ஐயருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சிலையை பெரியாருக்கு வைக்கும்? விளங்காத வேலையை செய்து அவருக்கு தமிழ்நாடு முழுக்க பெரியார் கேட்டால் அவர் தான் சாதியை ஒழிச்சிட்டார் தோழர். அப்படிலாம் சொல்லாதீங்க தோழர். கம்யூனிஸ்டுகள் உள்பட வக்காலத்து வாங்குவாங்க, புரியுதில்ல? பேசுறீங்க. நான் உங்களுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர் பேசியிருக்கிறார், ரட்டமலை சீனிவாசன் பேசியிருக்கிறார், இன்னும் பெருந்தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. அவர்களுக்கு ஆனால் முக்கியத்துவம் அந்த இடம் எங்கே நீ வச்சிருக்க? ஏன் இருட்டடிப்பு பண்ணிவிட்டு தமிழர் தலைவர்களை இவரை மட்டும் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க நடு தெருவில்? ஊருக்கு ஊர் ஏன் பெரியாரை வச்சுருக்கீங்க? ஏன் லட்சுமண ஐயரை நீங்கள் வைக்கல? சாதித்து காட்டின மனிதர். தனக்கு 800 ஏக்கர் கிட்ட குறையாமல் இருந்தது நிலம். அத்தனையும் பொதுச்சேவை, அந்த ஊர் பள்ளிக்கூடம், அந்த ஊர் அரசு அலுவலகம், அந்த ஊர் நீர்நிலை தொட்டி, அந்த ஊரினுடைய அட்டவணை பிரிவிற்கான தொடக்க அந்த பள்ளி, அதுக்கு இன்றைக்கி பெரிய பள்ளிக்கூடமாக மாறி இருக்குது. அந்த பட்டியலின மக்களுக்கான குடியிருப்பு, பெரிய நகரம், எல்லாம் சொந்த நிலம், சொந்த இடம். அவருக்கு ஒரு சிலையை வைக்கிறதுக்கு போராடி அனுமதி கேட்டுக்கிட்டு போராடி எழுதி கொடுத்துட்டு உட்காந்துக்குது இந்த அரசு தான் அனுமதிக்கல. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வேணா சும்மா அப்படி ஒரு எவ்வளவு வெக்கக்கேடு பாருங்க. அந்த மனிதரை லட்சுமண ஐயரை தூக்கி விட்டு ஊராக நீங்கள் வச்சிருக்கணும் சிலையை. அப்போ தான் அந்த சாதி ஒழிப்பினுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போலியாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனிதரை இதுக்காக ஒரு பெரிய அளவில் முனைப்பாக செய்யாத ஒருத்தர் பேசினார், எழுதினார், அவர்கிட்ட காசு இருந்தது. அவர் சொத்தை எடுத்து இந்த அட்டவணை பிரிவுன்னு இருக்கிறதுனா பெரிய பள்ளிக்கூடத்தை கட்டி கல்லூரி வரைக்கும் உயர்ந்து நீங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி செய்தாரா? தன்னுடைய ட்ரஸ்ட்டு அந்த சொத்தில் கல்விக்காக இந்த மக்களுக்கு நாங்கள் பெரிய நிதியை ஒதுக்குறோன்னு எதனா பண்ணியிருக்கீங்களா?
பெரியார் மணியம்மை ட்ரஸ்ட் இன்னைக்கு அதில் நடந்துட்டு இருக்கிற பணம், பெரியாருடைய சேர்த்து வச்ச பணத்தில் நடந்துக்கிற அந்த ட்ரஸ்ட்டில் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு ஏதாவது அந்த மாதிரி கொடுத்து ஒதுக்கி வச்சுருக்கீங்களா? எங்கே சாதியை ஒழிச்சார் பெரியார் சொல்லுங்கள். பேசினார், இல்லைன்னு சொல்லலை. உங்களோட பித்தலாட்டை எங்கே இருக்கு பாரு. அதனுடைய விளைவு இன்னைக்கு எங்கே கொண்டு வைக்கிறீங்கன்னா, பாலத்துக்கு பெரிய அளவில் ஜிடியும் நாயுடு, ஏன் கோபால்சாமி துரைசாமின்னு பேர் வச்சா நான் குறைஞ்சி போச்சா அவங்களுக்குன்னு கேள்வி நம்ம கேட்கலாம். இல்லைங்க, அது என்னன்னா இவங்களுடைய புத்தியே சாதி புத்தியாக தான் இருக்குது. லட்சுமண ஐயர் யாருக்கிட்டையும் வந்தவங்ககிட்டலாம் சாதியை கேட்டுன்னு இல்லை. அயோத்திதாச பண்டிதர் யாரும் வந்தவங்ககிட்டலாம் சாதியை கேட்டுன்னு இல்லை. ரெட்டமலை சீனிவாசனும் வந்தவங்ககிட்டலாம் சாதியை கேட்டுன்னு இல்லை. பெரியார் அவர்கிட்ட வர எல்லாருமே என்ன சாதியே அப்படியா பள்ளியும் பறையின மாதிரி தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் துரைமுருகனே பதிவு பண்ணி கிழிச்சிருக்கிறாரு உங்களை. இந்த லட்சணத்தில் நீங்கள் சாதியை ஒழிக்க போகிறீங்க. ஒரு எதிர்ப்பு கண்டனம் கூட வரல இதுக்கு பேர். இதுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் இறந்த பிற்பாடு பல வருஷம் கழிச்சு அதிகாரத்துக்கு வந்தோடனே திமுக ஓமந்தூர் மருத்துவமனைக்கு முன்னாடி ஒரு பெரிய கலைஞர் சிலை, அந்த கலைஞர் சிலையை திறந்து வைக்கிறது யாருன்னா வெங்கையா நாயுடு. நல்லா கவனிச்சுங்க. இவங்க சாதியை ஒழிச்ச லட்சணத்தை நான் சொல்ல வரேன். சாதியை ஒழிச்சுன்னு இந்த பெரியார் சட்டையை போட்டுக்கிட்டு இனிமேல் அவனை வந்தாலும் கேள்வி நாக்கு பிடுங்குற மாதிரி கேளுங்க தயவுசெய்து. நான் வெறுப்பில் சொல்லலை, இவர்கள் போலியானவர்கள்னு சொல்ல வரேன். அவர் பேசிக்கிட்டு இருந்தார் பெரியார், அது கூட இவர்கள் இல்லை. போலித்தனம், முழுக்க முழுக்க போலித்தனம், உடல் முழுக்க சாதி வெறி அவங்களுக்கு தான் இருக்குது. எவனை பாரு சாதியை கேட்குறது இந்த கூட்டத்துக்கிட்ட தான் இருக்குது. இல்லைன்னா இதுக்கு கருணாநிதிக்கு பேருக்கு வெங்கையா நாயுடு, அதனால் வெங்கையான்னு வச்சுட்டு போ. முன்னாள் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி வெங்கையா திறந்து வச்சார்னா அங்கே கை சுளிக்கிடுதா, புத்தி சுளிக்கிடுதா உங்களுக்கு? வெங்கையா நாயுடு தான் இருக்குது. நீங்கள் சாதியை ஒழிச்ச லட்சணம் அந்த மாதிரி இல்லை. முதலமைச்சர் அவர்களே நம்ம சாதியெல்லாம் தூக்கிட்டோம், மற்ற தலைவர்களுக்கெல்லாம் தூக்கிட்டோம், அது என்ன வெங்கையா நாயுடுக்கு மட்டும் சாதின்னு வீரமணியும் கேட்கல, குளத்தூர் மணி தோழரும் கேட்கல, கோவை ராமகிருஷ்ணன் கேட்கல, விடுதலை ராஜேந்திரன் தோழரும் கேட்கல. எல்லாம் நல்ல மனிதர்கள் தான். ஆனால் நச்சு நாக்கிலையும் மண்டியிலையும் இருக்குது. சொல்லு, ஒரு போராட்டம் ஒரு இது கூட நடத்தலை இன்ன வரைக்கும். அதை எடுத்து பேசி இதை நீக்குங்கள்னு எங்கேயும் ரோட்டுக்கு கொடியை பிடிக்கல. ஆனால் ராமதாஸ் சாதி கட்சின்னு போயிடுவீங்க, அங்கே போயிடுவீங்க. இதை சொன்னாக்கா உடனே உங்களுக்கு ஒரு எரிஞ்சிக்கிட்டு வரும் உங்களுக்கு. இனிமேல் உங்களை மாதிரியே பேசணும். நீங்கள் என்ன அவதூறு பேசுகிறீங்களோ உங்களை மாதிரியே பேசணும். நீங்கள் பேசுங்க. இனிமேல் பதிலுக்கு அந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு கூட்டம் வந்தால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். எது சாதியை ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டு நாங்கள் சாதியை ஒதுட்டோம், தெரு பெயர்கள் எல்லாமே சாதி தலைவர்கள் பேர் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புரட்சி மாதிரி கிழிச்சிட்டு போனீங்க. அரசாணையெல்லாம் கொண்டு வந்தீங்க. தமிழ்நாடு முழுக்க சாதி பேர் எந்த தெருவுக்கு இருக்கக்கூடாது, ஊருக்கு இருக்கக்கூடாது நீங்கள். ஆனால் பார்த்தா சாதி பேரில் தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க உங்கள் திராவிட மாடல் அரசு. இது வரைக்கும் 2 பகிரங்கமாக மிக பெருமளவு கருணாநிதி சிலையை திறந்தது வெங்கையா நாயுடு, மேம்பாலம் சிலையை திறக்கிறது இவர். ஏன் அது என்ன அர்த்தம்? என்னன்னாங்க சாதி ஓட்டு தேர்தல் வருது 2026, நாயுடு சாதிகள் அதிகம், அதனால் அது அப்படியே பல்காக எடுத்துக்கணும் தொகுதினா. அப்போ மற்ற சாதிகள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடணுமா போடக்கூடாதா? அங்கே தீரன் சின்னமலை இருக்கிறாரு, இன்னும் மற்ற சகோதரர் இருக்கிறாங்க, இன்னும் மற்ற தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொடிகாத்த குமரன் காங்கிரஸில் இருக்கிறாரு. இத்தனை பேருக்கும் நீங்கள் ஒரு பேர் வைக்கல. அது இந்த நாயுடுகள் ஓட்டு அதிகம் இருக்குது, ஜிடி நாயுடுன்னு வச்சுட்டா ஓட்டு போட்டுருவாங்கன்னா அப்போ பிற சாதிகள் ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமா? அந்த பிற சாதி சமூகத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீங்களான்ற கேள்வி இருக்குது. சாதி ஒரு பக்கம் நீங்கள் தான் ஒழிக்கணுன்றீங்க. இந்த சாதி பேரில் அரசியல் பண்ணுறதே நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க. சாதி ஓட்டு வேணுன்றதுக்கு ஜிடி நாயுடு பேரை வச்சுக்கிறீங்க. அதை தான் உண்மை. ஏன் துரைசாமி கோபால்சாமி துரைசாமி ஜிடின்னு வச்சாக்கா சரியாக வருதா? அது என்ன நாயுடுன்னு சேர்த்தது? ஏன்னா நாயுடு ஓட்டு உங்களுக்கு வரணும். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் அதிகமாக இருக்காங்க, பறையர்கள் இருக்கிறாங்க, அருந்ததிகள் இருக்கிறாங்க, இன்னும் மற்ற பட்டியலின மக்களில் ஒரு பகுதி இருக்காங்க, இன்னும் பிற சமூகத்தவர் எக்கச்சக்கமான சாதி இருக்குது. அவங்க ஓட்டுக்கள்லாம் அவங்களுக்கு குறி வைக்க மாட்டீங்களா? இல்லை அவங்க ஓட்டு உங்களுக்கு வேணாமா? என்ன செய்தார் இப்போ ஜிடி நாயுடு? நானும் தேடி தேடி பார்த்தேன். 76க்கும் 26க்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஒரு வேலை அப்படின்னு சொல்ல வராங்க. பெரியார் அவருக்கும் மணியம்மை அம்மையாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஒரு வேலை. அங்கே வளர்க்குறாரு, உதவியாளராக வச்சுட்டு இருக்கிறாரு. மணியம்மையை உதவியாக எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு. சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்தை கரைஞ்சிடும், சொத்தை அபகரிச்சிருவானுங்க கூட இருக்கிற அந்த பசங்க. இவர்களை எல்லாம் நம்ப முடியாதுன்றதுக்காகத்தான் ராஜாஜி ஆலோசனை, யார் கொள்ளுகப்பட்டனர் பார்ப்பனர் இருக்கிறாரில்ல, அந்த ராஜாஜியினுடைய ஆலோசனை கேட்குறாரு அவர். ஏன்னா இவருக்கு பிறகு இந்த சொத்தை இவரே தான் காப்பாற்றுவார்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க? இவருக்கு பிறகு அந்த சொத்து என்ன ஆகுன்னு அவர் கேட்குறாரு. கேட்டு இது நல்லதல்ல, இதுக்கு வரமாட்டேன்னு சொல்ல போய் தான் ஜிடி நாயுடை பிடிக்கிறாங்க. இந்த ஜிடி நாயுடு செய்த சாதனை என்னென்னா 2 சாதனை மட்டும் இருக்குது. ஒன்று, பெரியாருக்கும் மணியம்மைக்கும் பொருந்தா திருமணம். அதே நான் சொல்லலைங்க, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இதே திராவிட கோஷ்டிகள்
காங்கிரஸ் பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் அந்த பொருந்தா திருமணம் பண்ணுறப்போ போயிட்டு அந்த இடத்துல பெரிய போராட்டம் பண்ணி இப்படியான திருமணம் பண்ணக்கூடாதுன்னு புரட்சி செய்தவர்கள் தான் அந்த கருஞ்சட்டை தோழர்கள், பெரியாரிஸ்ட்டுகள் அன்னைக்கு. ஆனால் காலம் என்னன்னாக்கா அதே பெரியார் வந்து பொருந்தா திருமணம் செய்கிறாரு. அந்த பொருந்தா திருமணத்துக்கு துணை போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சாட்சியாக இருந்தது ஜிடி நாயுடு. பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிக்கிட்டு வர்றது, அதை வீடியோலாம் இருக்கும் பாருங்கள். அந்த அம்மா கிட்ட ஏதோ சொல்கிறாரு, இது வெக்கப்பட்டுட்டு அப்படியே பின்னுக்கு போது இழுத்து வந்து ஒன்றா நிற்க வச்சுட்டு அனுப்புகிறாரு. இதை தவிர தமிழ்நாட்டுக்கு அவர் செய்த சாதனை என்ன? அவர் கண்டுபிடிப்புன்னு சொல்கிறது நீங்கள் வந்து ஏமாற்று வேலை. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த கண்டுபிடிப்பு தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த விதத்தில் பயன்பட்டுருக்கு. நீங்கள் சயின்டிஸ்ட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உண்மையான சயின்டிஸ்ட்டா இல்லை அப்படின்னு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் எத்தனையோ பேர்கள் தமிழ்நாட்டில் இருக்க அந்த பேரை வச்சுருக்கலாம். வேறு எதுக்காக வச்சிங்க? பெரியாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் ஜிடி நாயுடு. அது ஒரு சாதனை, மிக பெரும் சாதனை. 76 வயசு ஒரு இந்த திருமணத்தை முடித்து வைத்தோம். இந்த திருமணம் நடந்த உடனே அண்ணாதுரை அப்படி வெடித்து கிளம்புறாரு. எழுதின வாசகம் ஒன்று மகா கேவலம். இந்த திருமணம் தான் திமுக தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது. இதை தாண்டி வேறு எந்த சாதனையும் ஜிடி நாயுடு சரியில்லை. சாட்சியாக இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார் 76க்கும் 26க்கும். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, அண்ணாதுரையும் கருணாநிதி பின்னாடி வந்த கருணாநிதி இதெல்லாம் சொல்லி எழுதின காலகட்டம் இருக்குது. இந்த பொருந்தா திருமணத்தை மிக கேவலமாக பெரியாரை மிக மிக கேவலமாக விமர்சித்தவர்கள் தான் திமுக அன்னைக்கு. அதனால தான் வெடித்து எழுந்து வந்து இந்த திருமணத்தை காரணம் காட்டி இப்படிலாம் வந்து செய்யக்கூடாது, நாங்கள் வந்து பொருந்தா திருமணத்துக்கு எதிராக இந்த கருஞ்சட்டை போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சீர்திருத்தம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இது ரெண்டுக்கும் எதிராக இந்த பெரியார் செய்திருக்கிறார், இதெல்லாம் நாங்கள் எதிர்த்து வெளியில் போகிறோம்னு சொல்லிட்டு 1949 வந்துட்டு திமுகவை தொடங்குறாங்க. ரெண்டாவது, இது பெரிய ஒரு அவமானமான விஷயம் இல்லையா உங்களுக்கு? உங்கள் சாதி ஒழிப்பு எந்த லட்சணத்தில் இருக்குது? இவருக்கு எப்படி இந்த பேரணி வைக்க முடியுது? ஒரு சாட்சி கையெழுத்து போடுறாரு. ரெண்டாவது ஒரு சாதனை என்ன தெரியுமா செய்தார்? ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலுக்கு போட்டியிடுகிறார். 57 52 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் வந்துட்டு அவருக்கு நேர் எதிர் காங்கிரஸ் கட்சியில் யாருனாக்கா ராஜாஜி பெரியாருக்கு ஆலோசனை சொல்கிறார். காமராஜரை ஸ்ரீவில்லிபுத்தூரில் தோற்கடிக்கணும், என்ன பண்ணலாம்? அவருக்கு போட்டியாக அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா நாயுடு சமூகத்தினுடைய வாக்குகள். யார் நான் சொல்கிறேன், தயவுசெய்து நான் இல்லை, இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. திருச்சி வேலுசாமி அவர்கள் எழுதின அரசியல் ஆடுகள் என்ற புத்தகம் இருக்குது, வெளியில் வரப்போது. அந்த புத்தகத்தில் இதெல்லாம் அவரே குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலில் நின்னது எதிராக வேலை யார் வேலை செய்கிறாருனாக்கா பெருந்தலைவர் காமராஜர் நிற்கிறாரு. காங்கிரஸில் இன்னொரு அரைவல் கோஷ்டி போட்டியாக இருக்கக்கூடிய ராஜாஜி ஒரு திட்டம் போடுறாரு. ராஜாஜினுடைய நெருங்கிய நண்பர் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கரை கூப்பிட்டு பேசுகிறாரு. எப்படியாவது காமராஜர் தோற்கடிக்கணும், என்ன பண்ணணும்னா இல்லை நாயுடு ஓட்டு அங்கே அதிகமாக இருக்குது, என்ன பண்ணலான்னாக்கா அந்த ஒன்றும் இல்லை, இந்த ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நிற்க வச்சா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், நாயக்கர் சொன்னால் தான் கேட்பார், ராமசாமி நாயக்கர் சொன்னால் தான் கேட்பாருன்னா உடனே இவர் தான் அனுப்புகிறாரு. ஈவே ராமசாமி நாயக்கர் போய் ஜிடி நாயுடு பேசி கன்வின்ஸ் பண்ணி ஜிடி நாயுடு தான் வேட்பாளர். ஜிடி நாயுடை காரில் ஏற்றிக்கிட்டு காமராஜருக்கு எதிராக இவரை வாக்களியுங்கள், காமராஜரை தோற்கடியுங்கள் பிரச்சாரம் செய்தவர் பெரியார். அந்த வேட்பாளராக இந்த பார்ப்பனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரிய பார்ப்பனரும் இந்த திராவிட கருஞ்சட்டை ஈவே ராமசாமி கூட்டாக சேர்ந்து யார் எல்லாமே சாதியை ஒழிக்கிற கோஷ்டியர், அதுவும் பெரியார். யாரை நிறுத்துறாங்கன்னா ஜிடி நாயுடை தூக்கிட்டு போய் தேர்தல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிற்க வச்சு பிரச்சாரம் செய்கிறாரு பெரியார். அதுக்கு துணை போனவர் ஜிடி நாயுடு. காமராஜர் எப்படியா தோற்கடிச்சிடணும் அப்படின்னு துணை போயிட்டு வேட்பாளரை நிற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு வேட்பாளரை நின்னவர் ஜிடி நாயுடு. இதுதான் அவர் செய்த சாதனை. அப்புறம் கடைசியாக அந்த தேர்தலில் ஜெயிக்க முடியலன்னு வச்சுக்க, பெருந்தலைவர் காமராஜரை தான் ஜெயித்தார். 2 தான் அவர் அரசியலில் செய்தது. அதுக்கு முன்னாடி அரசியல்லே கிடையாது, சத்தியமாக அரசியலில் கண்ணு கட்டின வரைக்கும் கிடையாது. பிரிட்டிஷ் காலத்தில் ஏதாவது ஒரு பெரிய புரட்சி கட்சி செய்திருப்பாருன்னா அந்த மாதிரி எதுவும் செய்யவே இல்லை. வெள்ளைக்காரனை சுற்றிக்கிட்டு இருந்ததாக தான் தெரியுது. வேறு எதுலேயுமே அரசியலுக்கே வராத முதலாக அந்த தேர்தலில் தான் காமராஜர் தோற்க பிரிவுக்காக ஈவே ராமசாமி நாயக்கர் போய் அவரை கூட்டு வந்து நிற்க வைக்கிறார். காமராஜர் தோற்கடிப்பதற்காக துணை போனவர் தான் ஜிடி நாயுடு. அதுக்கு தான் இந்த 2 சம்பவத்தை தவிர்த்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று அதுக்கு பின்னாடி அவர் அரசியலில் ஒதுங்கிட்டார். தேர்தலில் வந்து நின்னார், தோத்தாரு, போயிட்டார். பிறகு எந்த ஒரு சம்பவத்திலையும் இல்லை. இந்த கருஞ்சட்டை தோழர்களுடைய போராட்டத்தில் எதனா கலந்துக்கிட்டாரா, சாதி ஒழிப்புக்கு ஏதாவது வந்தாரா, சமூக நீதிக்கு ஏதாவது செய்தாரா, எதுவுமே கிடையாது. எந்த அடிப்படையில் ஜிடி நாயுடைய பேரை நீங்கள் வச்சுருக்கீங்க? தமிழர் தலைவர்கள் ஏன் அந்த பக்கத்தில் மிக பெரும் ஆளுமைகள் ஒருத்தர் கூட பேர் இல்லையா? நாயுடுனுடைய ஓட்டு உங்களுக்கு எல்லாம் வரணுன்றதுக்கு பிரசாதி ஓட்டு உங்களுக்கு வேணாமா? தமிழ்நாடு முழுக்க நாயுடுகளுக்கு மட்டுமே நீங்கள் தான் வேலை செய்கிறீங்களா? அப்போ பிற சமூகத்தினுடைய ஓட்டுலாம் உங்களுக்கு வேணாமா? அது தேர்தல் நெருங்கும் போது நான் இந்த சாதிக்கு இதை செய்தேன், இந்த சாதிக்கு மணிமண்டபம் கட்டணும், இந்த சாதிக்கு மண்ணாங்கட்டி கட்டணும், இதை சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்களே ஒழி வேறு எதாவது ஓட்டுக்கு. அப்புறம் எப்படி சாதியை நீங்கள் ஒழிச்சிங்க? இதுதான் கேள்வி.
தமிழ்நாட்டுக்குள்ளார சாதியை வந்து நீங்கள் ஒழிக்கிற கூட்டமாக இருக்கிறீங்க, ஒழிக்கிற கூட்டமாக இல்லை. ஒரு விடயத்தை இந்த இடத்துல சொல்லணும். மிக பெரும் ஒரு ஆளுமை, மிக பெரும் ஒரு அறிஞர் கணியன் பாலன் சொல்லிட்டு அவர் எழுதின புத்தகங்கள் வந்து பேர் வந்து சாதியின் தோற்றம் வட இந்தியாவும் பழந்தமிழகமும். இதுதான் கணியன் பாலன். இந்த புத்தகம் ஏற்கனவே எனக்கு அனுப்பியிருந்தார் ஐயா கணியன் பாலன். அவருடைய படம் இதில் இருக்கு பாருங்க. 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதியே கிடையாதுன்னு ஒரு முதல் புக்கம் ஒரு 400 பக்கத்துக்கிட்ட இந்த புத்தகம் வருது. இந்த புத்தகத்தை வந்து அனுப்பியிருந்தார். 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த புத்தகத்தை இன்னும் விரிவாக ஆய்வு செய்து ஆவணங்களை எடுத்து மிகப்பெரிய தகவல்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த சமூகம் நம்ம படிக்கணும் தயவு செய்து. கிபி 1400 அதாவது 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதி இல்லை. நம்ப மாட்டீங்க நீங்கள். விஜயநகர பேரரசுக்கு பிறகு தான் இந்த சாதியினுடைய தோற்றம், இந்த சாதியினுடைய அழிச்சாட்டியம், சாதிக்கு ஏற்றது இதெல்லாம் பிறகு தான் வருது. குறிப்பாக திராவிட கட்சி தொடங்கின பிற்பாடு சாதி சங்கங்கள் அதிகமாக முளைக்க தொடங்கிடுச்சு. தமிழ்நாட்டில் சாதியை வளர்த்த கூட்டம் இந்த கூட்டம். நான் சொல்லலை, இதுக்கான ஆவணங்கள் இருக்குது. வழக்கு போடுறதுன்னு தாராளமாக போடுங்க. முதல் புத்தகம் 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதி இல்லைன்னு ஒரு ஆய்வை கொண்டு வந்து முடிச்சுட்டார். அது முடிஞ்சு போச்சு. 2வது புத்தகத்தில் கணியன் பாலன் அவர்கள் ஐயா மிகப்பெரும் ஒரு ஆய்வாளர்களுடைய பல தொகுப்புகள் வந்திருக்குது. மிகப்பெரிய நூல்கள்லாம் இருக்குது, ஆய்வு நூல்கள். NCPH தான் வெளியிட்டிருக்கு, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்டிருக்கு. 1400 சொல்கிறாரு. 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதி இல்லை. இப்போ இந்த சாதியை கொண்டு வந்த அயோக்கிய கம்யூனிட்டிங்கெலாம் யார் யார்? வெளிப்படையாக நீங்கள் பேசியிருக்கணும் இல்லையா? சாதியை ஒழிச்ச நீங்கள் நேராக 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி போயிடுறீங்க, இல்லைனாக்கா ராஜராஜ சோழன்ட்டு போய் நிற்கிறீங்க. 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து இந்த சாதியினுடைய தாண்டவம் வெறி பிடிச்சி ஆடிட்டு இருந்ததை பற்றி ஏன் சொல்லலை, ஏன் பேச மாட்டீங்களா? பேசலை. ஏன்னா அது விஜயநகர பேரரசு. சொன்னால் உங்களுக்கு சுலுக்கிக்கும். நீங்களாம் யாருன்றது தெரியுதா இல்லையா? தமிழ்நாட்டிற்குள் இந்த சாதியை வளர்த்து கொண்டு தமிழ் சமூகத்துக்குள்ளார சாதியை மூட்டிக்கிட்டு குளிர்காயிற கூட்டமாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இதில் பேசித்தான் ஆகணும். இந்த பக்கம் ராமதாஸ் வந்துட்டாருன்னா சாதிய கட்சி, திருமாவளவன் கட்சியை தொடங்கினா தலித்துகளுக்கான கட்சி. நான் சொல்லலை. திராவிட கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா சுபவீரபாண்டியன் திருமாவளவன் வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தில் தலித்துகளின் குரலாக ஒலிக்கும். ஏன்னா நீங்கள்லாம் போய் ஒலிக்க மாட்டீங்களா? நீங்களாம் தலித்துகளுக்காக பேச மாட்டீங்களா? அது என்ன தலித்துகள்? அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் இங்கே நடத்திட்டு இருக்கிறீங்க பாருங்க. ஆனால் நீங்கள் வைகோ வந்துட்டார்னா தமிழர் தலைவர், கருணாநிதி சிறுபான்மையர் ஒரு மைக்ரோ சமூகத்தினுடைய சைது வந்துட்டார்னா அவர் வந்து தமிழ் இனத்தின் பெருந்தலைவர். அவர் வீரமணி சாதி அது ஒரு சாதி வளர்க்குற ஒரு யாக குண்டம் வச்சுக்கிட்டு சாதி வளர்க்குற கூடாரமாக இருக்கிற பெரியார் திடலில் இருக்கிற அவர் தமிழர் தலைவராக, நான் திராவிட இயக்கத்தினுடைய பெருந்தலைவராக. உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் எரியுது. ஏதாவது பண்ணணும்னு தோணுதா? ஒன்றே ஒன்று பண்ணுங்க, போலியை தூக்கிட்டு தெருவா சுத்தாதீங்க. நிறைய தமிழ்நாட்டில் நேர்மையான பல தலைவர்கள் சாதியை ஒழிக்கிறதுக்காக பேசியிருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு சுற்றுங்க. உங்கள் எரிச்சல் அப்போவாது அடங்கட்டும். நான் அப்படிலாம் பேசுகிறேன்னு என் மேலே எரிச்சலுக்காக அவதூறு படுத்துறதுக்கு, கேவலப்படுத்துறதுக்கு பேசாதீங்க. இந்த பக்கத்தில் வந்துட்டு சாதியை ஒழிக்கணும்னு பாடுபட்ட உண்மையான தலைவர்களை தூக்கின்னு சுற்றுங்க. அது தெருவாக வைங்க. அன்றைக்கி விளங்க உங்கள் சாதி ஒழிப்பு. போலி சாதி ஒழிப்பு, போலி தேசியவாதிகள்ன்ற மாதிரி போலி சாதி ஒழிப்பாளர்கள் நீங்களாம். இந்த பக்கம் சாதியை வளர்க்குறதுக்கு பெரும் அளவில் பேர் வச்சுட்டு தெரியுறது. இந்த பக்கம் வந்து நாங்கள் சாதியை ஒழித்து விட்டோம், அடித்து நொறுக்கி விட்டோம், அவர் மட்டும் இல்லை வேண்டாம் இந்த சட்டி கவுந்து இருக்காதுன்னு பேசுறது, அவர் மட்டும் இல்லைன்னா இந்த ஜட்டி காஞ்சிருக்காதுன்னு பேசுறது. எவ்வளவு கேவலமான பிரச்சாரம் தமிழ்நாட்டில்! எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு விடயம்! கேட்டால் இவர் மட்டும் இல்லை என்றால், இவர் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் வேங்க வயலில் தண்ணி தொட்டியில் நீங்கள்லாம் போய் நின்னீங்களா, பேசுனீங்களா, பெரும் போராட்டம் நடத்துனீங்களா? எதுவுமே கிடையாது. இந்த சாதியை தமிழ்நாட்டில் வளர்த்து கொண்டிருப்பது திராவிட கூட்டம், திராவிட கூட்டம், திராவிட கூட்டம். 100 முறை சொல்லலாம். அதற்கு முன்பாக அது மாதிரி சாதியெல்லாம் இங்கே இல்லை, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சாதியின் தோற்றம் மிக பெரும் ஆய்வாளர் ஐயா கணியன் பாலன் எழுதின 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சாதி இல்லைன்றது பெரிய ஆய்வு நூல். அதுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்த 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த பெரிய ஆய்வு நூல் படிங்க தயவுசெய்து. இந்த கும்பல் என்னென்னலாம் செய்திருக்குன்னு நிறைய தெரியும். சாதி எப்போ வந்தது? ஐயா அறிஞர் குணா அவர்கள் சொன்னார்கள், சாதியை ஒழிக்கிறது கிளம்பி வந்தவன் தான் சாதியை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அன்றைக்கி கூட பேசினார் அவருக்கான பாராட்டு நிகழ்ச்சியில். நீங்கள் ஜிடி நாயுடுக்கு வச்சதுக்காக நாங்கள் பொறாமப்படவே இல்லை. ஈவே ராமசாமி நாயக்கருக்கு தெருவா சிலையை வைக்கிறதுக்கு பொறாமப்படவே இல்லை. சத்தியமாக அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த ஒழிச்சிட்டுன்ற பேரில் உட்காந்து ஒரு கல்லா கட்டுறீங்கல்ல, ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறீங்களா, அதை தான் நம்ம எதிர்க்கிறோம். ஒழிச்சிட்டுன்னு சொல்கிற நீங்கள் வெங்கையா நாயுடுன்ற பேரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எப்படி இருக்கு? இன்ன வரைக்கும் அழிக்கலை. நீங்கள்
ஒழிச்சிட்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் ஜிடி நாயுடுன்னு பாலம் திறக்கிறதுக்கு எப்படி பண்ணுறீங்க? வேறு எதுவும் பேர் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்றது மட்டும்தான் நான் கேட்குறோம். திரும்ப திரும்ப சொல்ல வரேன். தமிழர்கள் மத்தியில் சாதியை தூண்டி சாதியை வளர்த்து கொண்டிருப்பது திராவிடம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, தன்னுடைய சுயசாதி அரிப்பை தீர்த்து கொள்வதற்காக சுயசாதி பேரில் நாயுடு என்ற பேரில் பாலம் திறக்கிறது, சிலை திறக்கிறது, இதெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டு இளைய தலைமுறை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசினா இதுக்கு வேற ஒரு பேர் நீங்கள் வைப்பீங்க. வைங்க. பிறகு வந்து சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம்.